பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சனிக்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்கு ஒரு வேத பகுதி வாசிப்போம். அது ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல். அப்பொழுது ஆபிரகாமுக்கு சொன்னபடி அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோடு கூட போனான். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயது உள்ளவனாயிருந்தான். ஆபிரகாம் தன் மனைவியாகி சாராளை, தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தங்கள் சம்பாதித்த எல்லாவற்றையும் ஆரானிலே சகோதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்களை கானான் தேசத்துக்கு புறப்பட்டு கானான் தேசத்தில் சேர்ந்தார்கள். ஆபிரகாம் அந்த தேசத்தில் சுற்றி திரிந்து சீகோம் என்னும் இடத்திற்கு சமீபமாக மோரே என்னும் சமபூமி மட்டும் வந்தான். அக்காலத்திலே கானானியர் அந்த தேசத்தில் இருந்தார்கள். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். அல்லேலூயா. ஆபிரகாம் கர்த்தர் சொன்னபடி புறப்பட்டு போனான். அந்த தேசத்திலே கானானியர்கள் குடியிருந்தார்கள். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, இந்த தேசத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் கொடுத்தேன். அல்லேலூயா. கீழ்ப்படுகிற தேவ பிள்ளைக்கு தான் ஆசீர்வாதம். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற தேவ பிள்ளைக்கு தான் ஆசீர்வாதம். கேள்வி கேட்கிறவர்களுக்கு அல்ல, புலம்புகிறவர்களுக்கு அல்ல, தேவையில்லாமல் கண்ணீர் வடிக்கிறவர்களுக்கு அல்ல. கர்த்தருடைய வார்த்தை கேட்டு ஆமாண்டவரே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லுகிறவர்களுக்கு தான் இந்த ஆசீர்வாதம். ஆபிரகாம் புறப்பட்டு போனான். கர்த்தர் கானானியர் குடியிருக்கிற தேசத்தை ஆபிரகாமுக்கு சொந்தமாய் தந்தார். அல்லேலூயா. உனக்கு வீடு வாசல் இல்லையா? குடியிருக்க வீடு இல்லையா? நல்ல நிலவளங்கள் இல்லையா? ஆசீர்வாதம் இல்லையா? மிகுந்த நெருக்கத்தில் இருக்கிறியா? வாடகை வீட்டில் குடியிருக்கிறியா? மிகுந்த போராடி கொண்டிருக்கிறியா? வாழ்க்கையில உயர்வில்லாமல் இருக்கிறியா? இந்த ஆண்டவராக இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய ஆலயத்தை கடந்து போய் நீ மனம் திரும்பி ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்டு முழுகி ஞானஸ்தானம் எடுத்து உடைய பிள்ளையாய் நீ மாறு. ஆண்டவராகிய கர்த்தர் நீ இருக்கிற பூமியை உனக்கு சொந்தமாய் தருவார். நீ இருக்கிற வீட்டை உனக்கு சொந்தமாய் தருவார். ஆகவே உனக்கு வீடு இல்லை, வாசல் இல்லை, நிலவளங்கள் இல்லை, நான் நெருக்கப்படுறேன், கஷ்டப்படுறேன் சொல்லாத. கர்த்தர் சொல்றபடி கேளு, நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். நான் உனக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, எங்களோடு என்னோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின் விடைகளை ஆசீர்வதி. இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.